வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். ஏட்டி எங்க போறாவ? அம்மா கூட்டு விட்டா அப்பத்தா. ஐயா வீட்டுக்கு போறேன். அவ வர சொன்னாலாக்கும்? ஆமா அப்பத்தா. ஏய், எங்க போனாலும் நீ ஒருத்தியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை போக சொல்லு. உன் தங்கச்சி என்ன பண்றா? ஏட்டி எங்க போறாவ? அம்மா கூட்டு விட்டா அப்பத்தா. ஐயா வீட்டுக்கு போறேன். அவ வர சொன்னாலாக்கும்? ஆமா அப்பத்தா. எதுக்கா? தெரியல அப்பத்தா, போய் பார்த்தா தான் தெரியும். ஏண்டி எங்க போனாலும் நீ ஒத்தையிலேயே போறியே, ஏன் உன் தங்கச்சி என்ன பண்றா? அவளை கூட்டிட்டு போ. அப்பதா அவ படிக்கிறா அப்பதா. பல்லோட முடிஞ்சு என்னத்தடி படிக்கிறா? நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறா. என்னது? நீட் 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 எக்ஸாமுக்கு படிக்கிறா. என்னத்த நீட்டவோ? ஏண்டி 12வது வரைக்கும் படிச்சுட்டா, அதுக்கப்புறம் என்ன படிப்பு வேண்டி கிடக்கு? காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்காம எல்லாம் உன் அப்பன்னு சொல்லணும். அப்பத்தா உனக்கு எங்க அதை பத்தி எல்லாம் தெரிய போகுது? அவ டாக்டருக்கு படிக்க போறா. என்னவோ போ, இப்படியே சொல்லிக்கிட்டே உள்ளே உக்காந்துருக்கா. அவ வேலை செய்ய மாச்சு பிடிச்சிக்கிட்டு புக்கு தூக்கின்னு உக்காந்துக்கிறா. நீங்களும் டாக்டருக்கு படிக்கிறான்னுங்க. எப்பா அப்பத்தா உனக்கு என்ன தெரியும்? என் தங்கச்சி டாக்டரா தான் ஆக போறா. அவகிட்ட சொல்லி உனக்கு நல்ல பெரிய ஊசியா எடுத்து குத்த சொல்றேன் இரு. அப்படின்னா மூட்டு வலி ஊசியா பார்த்து போட சொல்லு. காலு கடுக்குது. போட சொல்லு. அவ விஷ ஊசி தான் எடுத்து போடணும் உனக்கு. கிழவி படிக்கிறான்னு சொல்றேன், ஏசி புட்டு இப்ப ஊசி வேணுமா உனக்கு? ஊசி பா கிழவி. எல்லா இடத்துலயும் ஒத்தையிலே போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. இவ அம்மையா ஐயா வீட்டுல வேலை செஞ்சு கஷ்டப்படுறா. என்னைக்குதான் இதுக்கு ஒரு விடிய காலம் வருமோ? இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன்னா என் கட்ட நிம்மதியா வேவும். என்னமோ போ. ஏண்டா கதிரு, நீயும் குளியேண்டா. இந்த ஆத்து தண்ணியில குளிக்கிறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். இந்த தண்ணியில முங்கி எழுந்தினா உடல் சூடெல்லாம் தணிஞ்சிரும்டா. ஐயோ, எனக்கெல்லாம் நீச்சல் கூட தெரியாது. இதுல விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா யாரா காப்பாத்துவா? அப்படி அடிச்சுட்டு போனீன்னா நான் உன்னை காப்பாத்துறேன். இந்த விஷப்பரிச்சை வேணாண்டாப்பா சாமி. நீ குளிக்கிறியா அதோடு நிறுத்திக்கோ. என்னெல்லாம் கூப்பிடாதப்பா, நான்லாம் வரமாட்டேன். என்னதான் பட்டணமோ, அதுக்கு நீ கிராமத்திலே இருந்திருக்கலாம். பட்டணத்துக்கு போய் கோழையா இருக்கியேடா. எது கோழையா? டேய், இப்போ கூட 10 பேர் வந்தாலும் ஒத்தையா அடிப்பேன். யாரை பார்த்து கோழன்ற? ஏண்டா இத்தனோண்டு ஆறு, இதை பார்த்து இவ்வளோ பயப்படுற, பின்ன கோழன்னு சொல்லாம வேற என்னத்த சொல்ல? டேய் பேசாம குளிடா, டைம் ஆகுது போலாம். போய் என்னடா பண்ண போற? ஊர்ல சுத்தி பார்க்க அவ்வளோ இடம் இருக்கு. வீட்டுக்கு போய் அந்த 4 செவத்துக்குள்ள உக்காந்துட்டு என்னடா பண்ண போற? அதுவும் சரிதான். இங்க வந்தா ஐயோ, இந்த ஆளு இங்க இருக்காரு. இப்போ நான் எப்படி இந்த ஆத்தை கடந்து போவேன்? அந்த ஆளு வேற வழியிலே உட்காந்துருக்கான். இந்த பிள்ளையா? டேய் மச்சான், இவ வில்லங்கமானவடா, பாத்துக்கோ. நேத்து அசந்த நேரத்துல 100 ரூபா அட்டையை போட்டா. இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? போவான். என்ன பண்ணி விடுவாக? ஐயா விட்டு தோட்டத்தில் தானே வேலை பார்க்குறாக. நீ ஏதாவது வம்பு பண்ணா ஐயா கிட்டே மாட்டி விட்டுற வேண்டியதான். டேய் வாராடா. அவளுக்கு என்னை பத்தி முழுசா தெரியல. ஏய், அப்புறம் மச்சான் குளிச்சுட்ட போல? குளிச்சுட்டேன்டா. ஏன்டா அதுக்குள்ள குளிச்சு முடிச்ச? குளி, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். ஒன்றும் அவசரம் இல்லை. இங்க ஒரு ஆள் வந்து நிக்குது, பார்த்தும் வழி விடாம பாதையில உட்காந்துருக்காரு. ஏய், டேய் அந்த புள்ள கூப்பிடுதுடா. அப்புறம்டா ஊர்ல அத்தை பொண்ணுலாம் சௌக்கியமா? ஏய் சிவப்பு சட்டை, உன்னதான் வழியில ஒரு ஆளு நின்னுட்டு இருக்கு, வழி விடாம உட்காந்துட்டு இருக்க. அப்புறம் உங்க பாட்டி எப்படி இருக்காங்க? இந்த ஆள் வேணுக்கிட்டே தான் வம்பு இழுக்கிறாரு. ஏய், இப்ப வழிவிட போறியா இல்லையா? ஏய், என்னால வழிவிட முடியாது. உனக்கு அவ்வளோ அவசரம்னா கீழே இறங்கி போ.
இப்ப நீ வழி விடலன்னு வச்சுக்கோ, ஏன் உன் மேல மிதிச்சுட்டு போயிருவேன். என்ன பார்வை, வழி விடுறியா இல்ல உன் மேல கால் வச்சு அந்த சைடு போகவா? என்ன சொல்லுவா, செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? சேச்சே, நீங்க தான் ரொம்ப தைரியமானவங்களாச்சு. எங்க போ பாப்போம். இங்க பாரு, அப்புறம் நான் போயிடுவேன். அப்புறம் வலிக்குதுன்னு என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது சொல்லிவிட்டேன். சேச்சே, நான் எதுக்கு உன்கிட்ட சண்டைக்கு வர போறேன்? நீ போ. உன்னால முடிஞ்சா என் மடியில கால் வச்சு அந்த பக்கம் தாண்டி போ. டே கதிரு, வேணாண்டா. அந்த பிள்ளை வில்லங்கமானவ. நான் தூக்கி வீசினா பறந்துருவா. ஏன் இவ வெயிட்ட என்னால் தாங்க முடியாதா? முடிஞ்சா போட்டோம். ஏய், என்னால எழுந்திருக்க முடியாது. வேணும்னா நீ கீழே இறங்கி போ. இல்லைன்னா உன்னால முடிஞ்சா என் மேல கால் வச்சு போய்க்கோ. ஹலோ, நான் ஒன்றும் பயந்தவ கிடையாது. அது என்ன என்னால முடிஞ்சா? இந்த பார், உன் காலில் ஏறி தான் அந்த சைடு போக போறேன். உன்னால முடிஞ்சா என் வெயிட்டை தாங்கிக்கோ. ஐயோ, இந்த பம்புக்கு நான் வரலப்பா. டே, நான் அங்க நிக்கிறேன், நீ வா. உன்னை அப்பவே சொன்னேன் கீழே இறங்கி போன்னு. இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்காது இல்ல? ஐயோ, இங்க பாரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் எங்க போறேன்னு தெரியுமா உனக்கு? எங்க போற? ஐயா வீட்டுக்கு போறேன். என்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஐயா வீட்டு தோட்டத்தில் இருக்கிற உன் வேலை பறி போயிடும். பாரு, நான் அதை தான் பண்ண போறேன். போ போ, போய் உங்க ஐயா கிட்ட சொல்லு, இந்த மாதிரி ஆத்த கடந்து வந்தையா சோப்பு வழுக்கி கீழே விழுந்துட்டேன்னு. எப்பல நானா உன்னை பிடிச்சி தள்ளேன்? நீ ஆட்டுக்கு வந்த, சோப்புல கால் வச்சு வழுக்கி எடுத்து விழுந்த. நீ விழுந்ததுக்கு நான் தான் காரணம்ன்ற. நேத்து பொரோட்டா கடையில என்னை ஏமாத்திட்டு போனல்ல, அதுக்கு தான் உனக்கு தண்டனை. ஐயோ, உன் காசு யாருக்கே வேணும்? நீ சூதானமா இருக்கியான்னு டெஸ்ட் பண்ண. அந்த காசு ஒன்று அப்படின்னா அப்படியே எடுத்துட்டு ஓடிட மாட்டேன். இந்த ஊர்ல தானே இருக்கேன், பார்த்தா கொடுத்துடலான் தான் இருந்தேன். அப்படியா? அப்ப கூடு. இப்போ வச்சுல, அடுத்த தடவை பார்க்கும்போது கொடுத்துட்றேன். அடுத்த தடவை பார்க்கும்போது என் காசை கொடுக்கல, இதே நிலைமை தான் உனக்கு. போயா அங்கிட்டு, குளிர் தாங்க முடியல. இந்த தண்ணி எப்படி ஐஸ் மாதிரி இருக்கு தெரியுமா? ஒன்று ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். போ போ, மறக்காம உன் கொய்யா கிட்ட என்னை பத்தி மாட்டி விட மறந்துடாத. சொல்லதான் போறேன். சொல்லி உன்னை வேலையிலேருந்து தூக்க சொல்றேன். போய் சொல்லு சொல்லு.